ஒரு இலக்கை நோக்கி இந்த சமூகத்தை பயணிக்க செய்தவர்கள், எந்த சந்தர்ப்பங்களிலும் சருகிவிடாத ஒரு வாழ்க்கை முறையை போதித்தவர்கள். குறிப்பாக முஸ்லிம்கள் தங்களுக்கிடையே எத்தனை பெரிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதில் தெளிவான வாழ்க்கை முறையை தந்திருக்கிறார்கள். நமக்கிடையே எப்படிப்பட்ட நடைமுறைகள் இருக்க வேண்டும், ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு எப்படி நடக்க வேண்டும், அழகான நடைமுறை. அந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கு இந்த சமூகம் எடுக்குமையானால் பெரிய விழிப்புணர்வு, பெரிய மாற்றம். அது ஒருவர் மற்றவரோடு அன்பு காட்டி நடக்க வேண்டும் என்ற போதனை முதலிலே துவக்குவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஃஷுஸ் ஸலாம பைனக்கும், உங்களுக்கிடையே சாந்தியை பரப்புங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாந்தி மயமாகட்டும் உங்கள் வாழ்க்கை என்கிறார்கள். ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சாந்தியை சொல்லுங்கள் என்கிறார்கள், சமாதானத்தை நாடுங்கள் என்கிறார்கள். அப்ப நமக்கிடையே அந்த ஒரு உணர்வு என்பதை எப்போதுமே தரிபட வைத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கிடையே சாந்தி மயம் இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு நலவையே நாடுங்கள் என்கிறார்கள். எந்த காலத்திலும் எந்த காரணத்தாலும் மற்றவர் கெட்டு போக வேண்டும் என்று நாடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒருவர் மற்றவருக்கு நலனையே நாடணும். நமக்குள்ள 1000 இருக்கிற விவகாரங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இன்றைக்கு வாழ்கிற வாழ்க்கை என்பது நிரம்பி இருக்கிறது. ஆனால் யாருக்கும் தீங்கு நாட வேண்டாம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் தெளிவாக நான் சொல்வதாக இருந்தால், ஒருவர் இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கை எங்காவது சருகும் என்றால் அதை கூட நீங்கள் சுட்டி காட்டாதீர்கள். நாங்கள் சொல்லத்தானே சருகி விடுவார் என்று சொன்னால் நீ சருகி போனவன் என்று கூட பகிரங்கமாக அவரை ஆக்காதீர்கள். நான் எச்சரிக்கிறேன், நாளை மக்கள் மன்றத்தில் அல்லாஹ் உங்கள் சருகுதலை பகிரங்கப்படுத்துவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நாமோ 4 பேருக்கு முன்னால் அவருடைய அவமானத்தை வெளியில சொன்னோம், அவர் சருகி போனதை சொல்லியிருக்கிறோம், அவரிடத்தில் இருக்கிற குறையை 4 பேருக்கு முன்னால் காட்டினோம். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமை மக்கள் மன்றத்தில் உன்னுடைய மொத்த சருகுதலையும் அல்லாஹ் வெளியே காட்டுவான்கிறாங்க. ஒரு அச்சம் நிறைந்த வாழ்க்கையை தருகிறார்கள். அப்படியானால் நமக்கிடையே பரஸ்பர இந்த அன்பு இருக்க வேண்டும், ஒரு அரவணைப்பான தன்மைகள் இருக்க வேண்டும். எங்காவது ஒருவருக்கு சங்கடம் வந்தால் அது நமக்கு வருவதாக நாம் இருக்க வேண்டும். ஒரு சிறந்த போதனையின் வழிகாட்டுதல் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகங்களுக்கு மத்தியில் தந்திருக்கிறார். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமோடு நடக்க வேண்டிய முறைகளில் அவர்கள் பேசியதை போல் யாரும் பேசல. நமக்குள்ள இருக்க வேண்டிய வாழ்க்கை முறையை குறித்து அவர்கள் பேசியதை போல அதிகமாக வேற செய்திகள் அவங்க பேசியிருப்பார்களா என்று யோசிக்க சொல்கிறார். நீங்கள் ஓர் உடல் என்றார்கள் பெருமானார். அல் மோமின் லில் மோமின், ஒரு மோமினை பற்றி சொல்றாங்க. ஒரு மோமின் யார்? ஓர் உடல் நீங்கள் எல்லாம் என்கிறார்கள். உதாரணத்தை வேற யாரும் இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஒரு உடல், நீ உன் கண் அவர், உன் கால் இவர், உன் இதயம் அவர், எல்லாம் ஒரு உடல். ஒரு மூமின் இன்னொரு மூமினோடு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உடலை போல என்று சொன்ன பெருமானார், கண்ணில் வெளிவரட்டும், காய்ச்சல் வரட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி, ஒருத்தர் காலில் அடிபட்டுச்சு, காலில் அடிபட்டால் அவருக்கு தூக்கம் வராதுன்னா, கண் விழித்து விடும், உடலிலே சூடு வந்துடும். 2 செய்தி சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு ஏதாவது சங்கடம் வந்தால் என்ன ஏற்படும்? காலில் அடிபட்டு கீழே விழுந்துட்டாரு, காயப்பட்டு விட்டார், ரொம்ப சிரமப்படுறார். இப்ப அவருக்கு 2 ஏற்படும். கண்ணு விழித்து விடும், தூக்கம் வராது, உடம்பெல்லாம் காய்ச்சல் ஆயிடும். அப்ப காய்ச்சல் வரும்போது மொத்த உடம்பும் சொன்னாங்க, அந்த உறுப்பில் காயப்பட்ட போது அத்தனை உடம்பும் வேதனைப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலிலே காயம், நகம் வேந்திருக்கிறது, மொத்த உடலும் வேதனைப்படுகிறது. நகம் வேந்துச்சு, எந்த நோய் வந்தாலும் ஒரு வலி வந்துச்சு வைங்க, உடனே காய்ச்சல் வந்துடும். பெருமானார் சொல்றாங்க, உன் உடம்பிலே எங்காவது வலி வந்தால் அடுத்து காய்ச்சல் வரும், கண் விழிப்பு ஏற்படும். ஏன் தெரியுமா? காய்ச்சலும் கண் விழிப்பும் மொத்த உறுப்புகளும் அந்த வேதனையில் பங்கெடுப்பதற்கு அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் ஓர் உடல் என்கிறார்கள் பெருமானார். நான் எங்கள் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன், ஓர் உடலாக நாம் வாழ வேண்டும். வேற்றுமை வேண்டாம் நமக்கிடையே, விரோதங்கள் வேண்டாம் நமக்கிடையே. வேற்றுமையும் விரோதங்களும் நிறைய நியாமத்துகளை இழக்க செய்து விடுகிறது.
நிறைய நன்மைகளை நம்மை விட்டு விலக்கி விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நடத்தி காட்டினாங்க. பரீராங்கிற பெண்மணி அவங்க தன்னுடைய கணவரோடு சில பிரச்சனை ஏற்பட்டு அந்த கணவரை விட்டு தனியா போயிட்டாங்க. தனியா போறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு அதை தாங்க முடியல. பரீராவுடைய கணவரால் அதை ஏற்க முடியல. பரீராவின் மீது அவர் கொல்ல பிரியம் வைத்திருக்கிறார். பரீராவின் மீது கொல்ல பிரியம் இருக்குது அவருக்கு, அளவு கடந்த பாசம். எப்பவும் பரீரா என்றே நடமாடுகிறார். பேசும்போதெல்லாம் அந்த பேரை சொல்லி இன்பம் பெறுகிறார். தன் மனைவியின் மீது அவருக்கு இருந்த பாசம், தன் மனைவியின் பேரை சொல்லிக் கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட காலத்தில் அந்த அம்மா அவர் எனக்கு வேண்டான்னு சொல்லுது. அவர் எனக்கு வேண்டாங்க, ஒதுங்கி போகுது. எவ்வளவு பாசமா இருந்தாங்களோ நேசமா இருந்தாங்களோ இப்ப விலகி போற போது அவர் திரும்ப திரும்ப அந்த அம்மா வந்து விட்டுறார். அந்த அம்மா ஏத்துக்கிடல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்காண்டி பரீராட்ட நான் வந்து பேசட்டுமான்னு கேட்டாங்க. நான் பேசட்டுமா? சாபாக்கள் தயிச்சு போயிட்டாங்க. அவரே வந்து சொல்லல. நபி பெருமானார் சொன்னாங்க, இவர் படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. அவர் படுற கஷ்டத்தை என்னால தாங்க முடியல. அது அவங்களுடைய சொந்த வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனை பிடிக்காமல் போகலாம், ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை பிடிக்காமல் போகலாம், நிர்பந்தப்படுத்த முடியாது, அவர்களின் வாழ்க்கை. ஆனால் என்னால் தாங்க இயலவில்லை பரீராவின் கணவர் துடிக்கிற துடிப்பை, எனவே நான் கூப்பிட்டு கேட்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். எத்தனை அற்புதமான வாழ்க்கை! அன்னலாரின் வாழ்க்கையில் நடந்த சிறிய நிகழ்வுகளும் இந்த சமூகத்திற்கு 1000 படிப்பினைகளை தருகிறது. நாம் அவைகள் எல்லாம் பார்ப்பதும் இல்லை, அவைகளின்படி எடுத்து நடக்கிற நிலைக்கு வருவதில்லை. எனவே நமக்குள்ளே நிறைய குழப்பங்கள், நமக்கிடையே நிறைய வேற்றுமைகள், நமக்கிடையே மிகப்பெரிய மனப்போராட்டங்கள், நமக்கிடையே எதிரிகள் வளர்த்து விட்டோம், எதிரிகளை அதிகமாக்கிட்டோம். இப்ப நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம்னா வீட்டில் நமக்கு 4 பேர் எதிரி உட்கார்ந்துருக்கான். ஒவ்வொரு வீட்லையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் பேசட்டுமா என்கிறார்கள். அவர் சந்தோஷப்பட்டார். பல நாளா சிரிக்காத அவர் முகத்திலே சிரிப்பு வந்தது. பல நாளா சிரிக்காத முகத்தில் சிரிப்பும் ஆனந்தமும். சாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக பேசுகிறேன் என்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது ஆனந்தப்பட்டார். அவர் சொன்னார், நீங்கள் விரும்பினால் பேசுங்கள் என்றார். நீ விரும்பினா பேசு. அந்த பெருந்தன்மை விட்டு கொடுக்கல. அவருக்கு தேவை, அவருக்கு பரீரா தேவை. பரீராட்ட நபி பேசணும் ஆசைப்படுகிறார். ஆனா நபியை உங்க விருப்பம், ஏன் நபிக்கு சிரமம் கொடுக்க கூடாது. அந்த நிலையிலும் அல்லாஹ்வின் தூதர் கூப்பிட்டாங்க பரீராவை. பரீரா, உன்னிடத்தில் நான் சில விஷயங்கள் பேசணும். தாராளம் நாயகமே என்கிறார்கள். நான் இங்கு என்ன பேசணும் கேட்கிறாங்க. என்ன விஷயமா? இல்ல உன்னுடைய கணவர் விஷயமா தான் பேசணும். ரொம்ப சிரமப்படுகிறார். உன் பிரியத்தில் அவர் ரொம்பவே சோதனைப்பட்டிருக்கிறார். உன்னை பிரிந்து அவரால் இருக்க முடியாது என்கிறார்கள் பெருமானார். எனவே நான் பிரியப்படுகிறேன், நீ அவரோடு இணையலாமே என்கிறார்கள். அம்மா கேட்ட முதல் கேள்வி, இது உங்களுடைய கட்டளையா விருப்பமா என்றார். நபியின் கட்டளை என்றால் நான் இருக்க வேண்டும். கட்டளை இடுகிறீர்களா அல்லது யோசனை சொல்கிறீர்களா என்று கேட்டாங்க. ரொம்ப தெளிவான பெண்கள், ரொம்ப தெளிவான பெண்கள். கட்டளையா யோசனையா என்று கேட்கிறாங்க அம்மா. ஹஜ்ரத் சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் 2 பேர் வாழ்க்கை குறித்து நான் கட்டளையிட விரும்பவில்லை என்றார்கள். பிரியம் என்பது ஒருவருக்கு மற்றவர் மீது ஏற்படுவது, அது அல்லாஹ் கொடுக்கிற தௌஃபீக். ஒருவருக்கு விருப்பம் இல்லாத வாழ்க்கையை நான் திணிக்க விரும்பல. அவர் மேல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கட்டாயப்படுத்த விரும்பல. என் கட்டளை அல்ல, என் யோசனை. அவர் ரொம்ப சிரமப்படுகிறார். அப்படியானால் அந்த அம்மா சொன்னாங்க, நாயகமே, உங்கள் கட்டளை இல்லை என்றால் என்னை என் விருப்பத்திற்கு விடுங்கள், எனக்கு அவர் வேண்டாம் என்றார். தங்களது கட்டளை இல்லை என்றால் என் விருப்பத்துக்கு விடுங்கள், அவர் எனக்கு வேண்டாம். இங்கே ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரினுடைய சங்கடத்தை என்னால் ஏற்க முடியவில்லை என்கிறார்கள். என்னால் தாங்கிக்கிற முடியல. அதனால நான் பரீராவை கூப்பிட்டு பேசினேன். பரீரா இடத்தில் நான் கட்டளையும் இடவில்லை, கட்டாயமும் படுத்தவில்லை. எனக்கு பரீராட்ட பேசி அந்த அம்மா வேண்டாம் சொன்னாலும் எனக்கு ஒரு திருப்தி, இவர் விஷயமா நம்ம பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் நம்ம யோசிக்க சொல்கிறேன்.
கொஞ்சம் நாம் இந்த இடத்திலே நின்று நம்மை பற்றி ரொம்ப சிந்திக்க வேண்டும். நமக்கிடையே இருக்கக்கூடிய இந்த தன்மைகளில் நாம் எப்படி நம்மை ஆக்க வேண்டும் என்று நீங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள அப்படி ஒரு வாழ்க்கையை கொண்டு வரணும். ஒரு மூமினோடு மற்றவர்கள் நடக்க வேண்டிய முறை குறித்து பெருமானார் தாங்கள் நடந்து காட்டி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரி தோழர் எட்டி பார்க்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கிடையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசுற போது நபியினுடைய கவனம் அங்கதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா சஹாபாக்கள் அந்த சபையை அப்படி வச்சுக்கிடுவாங்க. ஒருத்தருடைய கவனம் செதறாது, ஒருத்தர் திரும்பி பார்க்க மாட்டாங்க. யாராவது உள்ள வந்தா கூட அவங்க ஏத்துக்கிறது இல்லை. யாருடைய பிடரையும் யாரும் தாண்டி வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன நிகழ்ச்சி நடக்கிற போது சபை கவனத்தை திருப்புறதை விட பெரிய பாவம் ஒன்றும் கிடையாது. இது நிறைய பேர் இன்னைக்கு செய்துட்டு இருப்பாங்க. நல்ல அழகான நிகழ்ச்சி, எல்லாருடைய எங்க ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா இது சாதாரண நிகழ்ச்சி அல்ல. பெருமானாரின் வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த சமூகத்தினுடைய இதயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான இந்த நிகழ்ச்சி. இதுல கவனம் திருப்புவது என்று சொன்னால் ஒருத்தர் அங்க வாங்க பார்க்கிறார், ஒருத்தர் இங்க பார்க்கிறார், இடையில ஒருத்தர் வருவார், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வந்தோம்னா அந்த கவனம் செதறும். இது ஒரு பெரிய பாவம் என்று ஷரியத்தை சொல்கிறார். ஏன்னா எத்தனை பேருடைய மனசுல இந்த சிந்தனை மாறிடுது இல்லை. அதனால தான் இந்த இடையில நேச்ச விளம்புறது, சாயா கொடுக்கறது இதெல்லாம் நம்ம விரும்புறது இல்லை. இதில் பயான் பாதிலேயே சாயா நடக்கும். இங்கே பையன் சத்தம் போடுவான், பாப்பா இங்கே ஒரு டீயை கொண்டாங்க, இங்கே கொண்டு வாங்க, அங்கே கொடுங்கன்னு ஒரு முத்தோலி கையை காட்டுவார். மொத்த பயானும் அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சபை ஒரு அழகிய முன்மாதிரி. அன்னலாருடைய சபை துவங்குமானால் இடையில யாரும் உள்ள வரமாட்டாங்க. அதனாலதான் சொன்னாங்க ஒருவர் சபைக்கு வந்தால் சபையின் கடைசி எங்கே முடிந்திருக்குமோ அங்கே அவர் உட்காரட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சபைக்கு கடைசியில் வர்றீங்களா அங்கே உட்கார்ந்துருங்க. அல்லது கேப் இருக்குது, வழி இருக்குது, உள்ள வரலாம். வழியே இல்லை, இப்போ கொஞ்சம் காலி கிடக்கு, இப்படி உள்ள வந்துடலாம். அங்கே கொஞ்சம் காலி இடம் இருக்கு, உள்ள வந்துடலாம். இல்லை அந்த சபை வாசல் இருக்கா, அதுக்கு பின்னால் நீங்க உட்கார்ந்துடும். சபை எங்க முடியுமோ அங்கே உட்காரட்டும். ஏன் அவர் உள்ள வந்தா கவனம் திரும்பும். அப்ப கவனத்தை திருப்புறதை விட ஒரு பெரிய பாவமா எனக்கு ஒன்றும் தெரியல. மார்க்கம் சொல்லும். இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில ஒருத்தர் எட்டி பார்க்கிறார். நபி அவரை பார்த்துட்டாங்க. மீண்டும் நபியினுடைய உரை நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உரை நடக்கிறது. மீண்டும் அவர் எட்டி பார்க்கிறார். அப்படியானால் அவர் உள்ளே வரும் நிலையில் இல்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டப்புன்னு எழுந்திருச்சுட்டாங்க. எழுந்திருச்சு கேட்டாங்க, அல்லக்க ஹாஜத்? அவரை கூப்பிட்டு சஹாபாக்கள் அப்ப திரும்பி பார்க்கிறாங்க. திரும்புறாங்க. ஏதாவது தேவையான்னு கேட்டாங்க. ஆமாண்ணா. எழுந்திருச்சு வெளியே வந்துட்டாங்க. என்ன தேவை? அன்சாரி சஹாபி அவர் சொன்னார், நான் மதீனாவுடைய சஹாபி கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறேன். இன்னைக்கு நான் கொடுக்குற டேட்டு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, நீங்க கொஞ்சம் சிபாரிசு செய்தால் நல்லா இருக்கும். இன்றைக்கு நான் கடன் வாங்கிய டேட், இன்றைக்கு பணம் கொடுக்க வேண்டும், கையில் பணம் இல்லை, கொஞ்சம் சிபாரிசு செய்யணும், அதற்காக வந்தேன். நான் சிபாரிசு செய்யட்டுமான்னு கேட்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். அன்னலார் பின்னால் வருகிறார்கள். வரலாறு நீண்டது, நான் உள்ளே நுழைந்து அனைத்தையும் சொல்வதற்கு இல்லை. உள்ளே பெருமானார் பின்னால வந்துட்டாங்க. இந்த சபை தோழர்கள் இருக்க அத்தனை பேரை விட்டு அன்னலார் வெளியே வருகிறார்கள். ஏன்? அவர் ரொம்ப சோதனையில் நிற்கிறார். வாக்க காப்பாற்றணுங்கிற கவனம் இருக்குது. நம்ம கற்றுக் கொடுத்த வாழ்க்கையெல்லாம் நிரம்ப வைத்திருக்கிறார். கையில காசு இல்லை, அவருக்கான அந்த வழியை உண்டாக்கணும். நான் சிபாரிசு செய்ய வருகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க. அந்த வீட்டை தேடி வந்தாங்க. நான் நிகழ்ச்சியை பின்னால கொண்டு வர்றேன். அந்த சஹாபி வீட்டை தட்டின உடனே நபி அவங்க வந்துட்டான்னு அவரு கையை காலெல்லாம் பதறி ஓடி வந்துச்சுன்னா, நாயகமே என்ன இருக்கட்டும், நீங்க ஏன் வந்தீங்க? நீங்க சொன்னா நான் வந்திருப்பேன். என்ன இருக்கட்டும், நீங்க சொல்லிவிட்டா நான் வந்திருப்பேன்னா. அப்படிதான் வச்சிருக்கிறாங்க தோழர்களை. இவருக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவரை கூப்பிட விட்டுருக்கலாம், இவங்களுக்குள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்கள கூப்பிட விட்டுருக்கலாம். அது முன்மாதிரியா ஆக்கி தரவில்லை என்றார். நான் புறப்பட்டு போவனால் அதற்கு கிடைக்கிற பாக்கியம், அவருக்கு ஏற்படுகிற நிம்மதி, நமக்கு ஆள் இருக்குதுங்கிற தைரியத்தை ஒரு மூமின் இன்னொரு மூமின் மீது உண்டாக்கணும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. நமக்கு யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையை விட்டும் அவரை மாற்றணும். சமூகத்திற்கிடையே ஒருவருக்கு ஏற்படுகிற பாதிப்பில் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும், நமக்கு பின்னால் இந்த சமூகம் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை நாம் உண்டாக்க வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் உண்டாக்க வேண்டும். நமக்கு பின்னால் சமூகம் இருக்கிறது.
சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு வர்ற செய்தி நமக்கு ஒரு பெரிய பாடம். காபு பின் மாலிக் சோதிக்கப்பட்டார். காபு பின் மாலிக் சோதிக்கப்பட்டார். இமாம் புகாரி நீண்ட பக்கங்களில் எழுதுவார்கள் இந்த செய்தியை. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது, அவர்களோடு யாரும் பேச வேண்டாம் என்று. சஹாபிகள் தாங்குவார்களா? ஒருத்தர் சந்திக்கிறதை பாக்கியமாக்குறது மக்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்றதை பாக்கியமாக்குறது மக்கள். ரெண்டு பேரும் சந்திச்சு சலாம் சொல்லிட்டு வருவாங்க. இடையே ஒரு மரம் வரும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எழுதுவார்கள், வெளியே இடையே ஒரு மரம் வரும். அந்த மரத்துக்கு அப்பால் அவர் வருவார், இங்கே இவர் வருகிறார். மீண்டும் மரம் தாண்டி ரெண்டு பேரும் சந்தித்தால் இன்னொரு முறை சலாம் சொல்லிக் கொள்வார்கள். ஏன்? இந்த சலாம் இன்னொரு நன்மையை தரட்டும் என்று நினைப்பார்கள். இப்படி நெருங்கியவர்கள், சலாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், ஒருவரை ஒருவர் சந்திப்பதிலே கவனம் செலுத்தியவர்கள். நீங்க ஒருத்தர் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு அவங்களாம் தாங்க மாட்டாங்க. மொத்த மக்களுக்கும் அல்லாஹ்வின் கட்டளை. நபி வெளிப்படுத்துறாங்க. முதல்ல நபி தாங்குவாங்களான்னு தாங்க மாட்டாங்க. ஒரு தனி மனிதர் கஷ்டப்பட்ட போது என்னால தாங்க முடியலன்னாங்க. காபு பின் மாலிக் சொல்றார், நபிட்ட நான் சலாம் சொன்ன பதில் சொல்லல, ரொம்ப சங்கடப்பட்டேன். நபிட்ட சலாம் சொன்ன பதில் சொல்லல, சலாத்தை பரப்புங்கள் என்று சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நபி பெருமானாருக்கு நான் சலாம் சொல்லும் போது பதில் சொல்லவில்லை, நான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதற்கு பின்னால் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்பேன், அவங்க உதடு அசைகிறதா என்று பார்ப்பேன், உதடு அசையும் என்கிறார். இன்னொரு செய்தியும் சொல்கிறார், நான் பெருமானார் இடத்திலே வந்தால் என்ன அவங்க பார்க்க மாட்டார்கள், நான் தக்பீர் கட்டி தொழுவேன், அவங்க பக்கத்தில் போய் நின்று தொழுவேன். எதற்காக தெரியுமா? அவங்க என்ன ஓரக்கண்ணாலாவது பார்க்கிறார்களா, ஓரக்கண்ணாலாவது பார்க்கிறார்களா? நான் அப்படி நினைத்து தொழுகையிலேயே என்னுடைய கண்ணை அவர்களின் பக்கம் கொண்டு போவேன். அவர்களின் பக்கம் என் பார்வை போகும்போது அவங்க என்ன பார்க்காம அங்க திரும்பிக்கிடுவாங்க. நான் திரும்ப தொழுகையில் என் கவனத்தை கொண்டு வருவேன், அப்போ என்ன பார்ப்பாங்க. அதையும் நான் பார்த்து கொண்டேன். நான் அவர்களை பார்க்கிற போது என்ன அவங்க பார்க்கிறது இல்லை, நான் தொழுகையில் கவனம் செலுத்துவேன், என்ன பார்ப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் புரிந்து கொள்வேன், அன்னலாருக்கு இன்னும் என் மீது அன்பு இருக்கிறது. இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் வர்ற செய்தி. அப்படி யாரும் பேச வேண்டாம் என்ற கட்டளை. எல்லோரும் பேசவில்லை. இது ஒரு யாரும் பேசல, சலாம் சொன்னாலும் பதில் சொல்லல. பல நாள் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் பெருமானார் தௌபா அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தௌபா, லக்கத் தாபல்லாஹ் என்று அல்லாஹ் வசனம் இறக்கினான். அவர்களுக்கு அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த செய்தி தான் வந்துச்சு. காபு பின் மாலிக் சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு இடையே ஏற்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சி, அத்தனை பேரும் போட்டி போட்டு விட்டு ஓடி வந்தார்கள், என் வீட்டை தேடி வந்தார்கள். எதற்கு? சுப செய்தி சொல்வதற்காக. இப்பந்தான் எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை நாளா இவங்க பேசாம இருந்தது, சலாம் சொல்லாம இருந்தது, நம்ம மேல கடுகளவும் அவங்களுக்கு வருத்தம் இல்லை, கோபம் இல்லை. நம்ம மேல பேசணும் ஆசைப்பட்டாங்க, சலாம் சொல்லணும் ஆசைப்பட்டாங்க, இணைஞ்சிருக்கணும் ஆசைப்பட்டாங்க. அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைன்னு வரும்போது கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க. கல்வில எனக்கு இடம் வச்சிருந்தாங்க, கட்டளைக்கு கட்டுப்பட்டாங்க. கல்வில இடம் இருந்துச்சு. போட்டி போட்டு வந்து எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, எல்லாரும் வாழ்த்து சொன்னாங்க. எப்படி? அல்லாஹ்வுடைய தௌபா கிடைச்சிச்சு. பாபா கொஞ்சம் முந்தி அந்த பயன் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். கவனத்தை திருப்பக்கூடாதுங்கிற பயன் கேட்கல. வாப்பா இப்போ வந்து வந்திருக்கா. சரி, அவன் தொழணுங்கிறதுனால மற்றவங்க இருந்தவங்களை கொஞ்சம் நோட்டி விட்டுருக்காங்க, பரவாயில்ல. இங்கே நான் சொல்ல வருகிற செய்தி உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். போட்டி போட்டார்கள் எனக்கு வாழ்த்து சொல்வதற்கு. இங்கே எப்படிப்பட்ட சமூகத்தை அண்ணலார் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நமக்கிடையே என்ன இருக்கணும்? குர்ஆன் ஷரீஃப் சொல்லும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை, ரஹ்மாவு பைனஹும், அவர்களுக்கிடையே பரஸ்பர அன்பை நிரம்ப வைத்திருந்தார்கள் என்று. இந்த ஆயத்துக்கு தஃசீர் யாரு செய்யணும்னா அப்துல்லா இப்னு அப்பாஸ் செய்யணும். அவங்க செய்த தஃசீர் இந்த இடத்துல சொன்னா பொருத்தமா இருக்கும். ரஹ்மாவு பைனஹும்ங்கிற அல்லாஹ் முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? தங்களுக்கிடையே பரஸ்பரம் ஒருவர் மற்றவருக்கு நலவையும் அன்பையும் நாடுவோர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆயத்து. அந்த ஆயத்திற்கு அல்லாமா இப்னு அப்பாஸ் தஃசீர் சொன்னாங்க, இதா நதர சாலிஹு இல தாலிஹ் கால அல்லாஹும்ம ஹ்திஹி வ துப் அலைஹி வக்ஃபிர் லஹு அஸரதஹு. நல்ல கவனிக்கணும். அதற்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் நபி தோழர், ரயீசுல் முஃபஸ்ஸிரின், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு அவங்க தான் பாக்கியமானவங்க. அந்த ஆயத்துக்கு தஃசீர் அற்புதமாக எழுதுறாங்க. ஒரு பாவியை
குற்றம் செய்தவரை, தப்பான வாழ்க்கையில் இருக்கிறவரை, ஒரு சீதேவியான மனிதர், தொழுகையாளி, நோன்பாளி, இபாதத்துக்காரங்க, பாவம் செய்துட்டு தப்பு தவறாக நடக்கிறவரை பார்த்துட்டாங்கன்னா பார்த்த மாத்திரத்தில் அங்கேயே நின்று சொல்லுவாங்களாம், அல்லாஹும் மஹ்திஹி ஒத்துபாலே, அல்லாஹ் இவரை சீக்கிரமாக நேர்வழிக்கு கொண்டு வருவாயாக, இவர் இத்தனை நாளும் செய்த பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக, வஃபிர் லஹு அஸரத்தஹு, அவர் நிறைய சருகி இருக்கிறார், அந்த சருகுதலையெல்லாம் நீ மன்னிச்சு எங்களை விட உயர்ந்து எடுத்து கொண்டு வருவாயாக. இந்த ஆயத்துக்கு தஃப்சீர், அவர்களுக்கிடையே பரஸ்பர அன்பு உள்ளவர்கள். அந்த ஆயத்திற்கு அல்லாமா இப்னு அப்பாஸ் எழுதுவார்கள், குற்றவாளியை, பாவியை, எல்லா நிலைகளிலும் தடம்புரண்டு வாழ்பவரை இபாதத்து உள்ள நல்ல மக்கள் பார்த்தால் இப்படி துஆ செய்வார்களாம், அவருடைய சருகுதலை எல்லாம் நீ மன்னிச்சிரு, அவர் செய்த குற்றங்களை மறைத்து விடு, ரப்பே இவரை எல்லா வகையிலும் எங்களை விட நேர்வழியில் சொந்தமாக்கி வைப்பாயாக என்ற ஒரு உன்னதமான துஆவை செய்வாங்க. ரெண்டாவது, ஒரு பாவம் செய்து குற்றம் செய்த மனிதர் நல்ல மனுஷங்களை பார்த்துட்டான். நீங்கள்லாம் நம்ம பார்த்தாச்சுன்னா அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன இந்த கோலத்தில் அலைகிறான், அதெல்லாம் அந்தந்த வயசில் தானே இருக்கணுங்கிற சொல்கிறவங்கலாம் நிறைய இருக்காங்க. என்ன இந்த கோலத்தில் அலைகிறாங்க? இப்போ அவங்கள பற்றி அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, இதான் பாவிகளும் குற்றவாளிகளும் தவறு செய்துட்டு வாழ்றவங்களும் சீதேவியான நல்ல மனுஷங்களை பார்த்துட்டா அவங்க சொல்லுவாங்களா, அல்லாஹும்ம பாருக்க லஹு ஃபீமா கஸம்த லஹு மினல் கைர், யா அல்லாஹ் இவருக்கு நல்ல பாக்கியத்தை கொடுத்திருக்க, ஒரு ஜீனத்தான கோலத்தை கொடுத்திருக்க, ஜீனத்தான வாழ்க்கையை கொடுத்திருக்க, நல்ல நிலைகளை கொடுத்திருக்கிறாய், அது உன்னுடைய பங்கீடு, எனக்கு நீ இப்படி செய்துட்ட, அவருக்கு நல்லதை தான் கொடுத்திருக்க, அந்த நல்லதில் அவருக்கு இன்னும் பறக்க செய்வாயா. சுப்ஹானல்லாஹ். இது நேரடியா இப்னு அப்பாஸ் ரஹ்மாவு பைனஹுங்கிற வார்த்தைக்கு எழுதிய தஃசீர். அவங்களுக்குள்ள எப்போதும் அன்பு தான் இருக்குங்கிறதுக்கு எவ்வளோ அழகான வசனம், எவ்வளோ அழகான விளக்கம். ஒரு பாவி கூட நல்ல முஸ்லீமை பார்த்தா, பாவமான முஸ்லீம், குற்றமான முஸ்லீம், தடம்புரண்டு வாழுகிற ஒரு மூமின், தடமுள்ள மூமினை, தகுதியான மூமினை, இறைச்சமுள்ள மூமினை பார்த்தால் அல்லாஹ் கயிறுகளை நிறைய அவருக்கு கொடுத்திருக்கிற, அது உன்னுடைய பங்கீடு, அதில் நீ இன்னும் பறக்க செய்வாயாக சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த நிலையில இருந்து அவர் தடம்புரளாமல் பாதுகாப்பாயாக. ஏன்னா எனக்கு ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கான்னா கடைசி வரைக்கும் அதில் நிலைக்க வைக்கணும். அல்லாஹ் இந்த நிலையில் அவரை தரிபடுத்தி விடு. மூணாவது ஒரு துவா செய்கிறார், அது ரொம்ப முக்கியம். வன்பானா பிஹி, அவருக்கு நிறைய நீ நல்ல வாழ்க்கையை கொடுத்துட்ட, அதை கொண்டு நாங்களும் பயன்பெற தௌஃபீக் செய்வாயா. இந்த வாழ்க்கை சாபிகளின் வாழ்க்கை என்கிறார். இப்படித்தான் மூமின்கள் தங்களுக்கிடையே இருக்க வேண்டும் என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலம், பெருமானாருடைய ஹிதுமத்தில் இருக்கிறார் ஸாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான். ஸாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அனுப்பி வச்சுட்டாங்க. ஸாலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலையை அனுப்பி வைக்கிறாங்க. அவர் புறப்பட்டு போறாரு. போறவர் அன்சாரி சாபியுடைய வீட்டை கடந்து போறாங்க. அன்சாரி சாபியினுடைய வீட்டை கடந்து போறாங்க. போகும்போது வீட்டில் குளிச்சுட்டு நிற்கிற ஒரு பெண் மீது அவங்க பார்வைப்பட்டு, அன்சாரி சாபியுடைய வீடு, அதை கடந்து போறாங்க. போறது நபியினுடைய வேலைக்காக போறாங்க. குளித்து கொண்டிருக்கிற அந்த பெண் மீது அவருடைய பார்வை பட்டுச்சு. அந்த பார்வை பட்ட உடனே அவருக்கு ஒன்றும் உடனே தௌபா செய்கிறார். அப்படியே தெரியாமல் பார்வை விழுந்துட்டையாலும் நான் இதில் தடை பண்ணக்கூடாது, துவா செய்துக்கிட்டார், தௌபா செய்துக்கிட்டாரு. நபியினுடைய வேலைக்காக போனவர் மீண்டும் மஸ்ஜிதுக்கு வரவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலையை போனால் அந்த வேலையை முடிச்சுட்டு வரணும் இல்லையா. ஒரு டீ வாங்க ஒருத்தர் அனுப்புனா அவர் டீ வாங்கிட்டு வரணும் இல்லைங்க. இங்கே விருந்தாளிகள் உட்கார்ந்துருக்காங்க, டீயை வச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்கன்னு பார்த்தா அவர் வரக்கானல்ல. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வரல. அன்னைக்கு பூரா வரல. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, இப்போ ஸாலபாவை பார்த்தீங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லை நாயகமும் உங்கள் வேலையாக தானே போகிறார். வேலையாக போய் 3 நாள் ஆச்சுப்பா. வேலையாக போய் 3 நாள் ஆச்சு. இல்லை 4 நாள், 5 நாள், 6 நாள். மதீனா பரபரப்பாச்சு. மதீனா பரபரப்பு. எங்கு பார்த்தாலும் ஸாலபாவின் பேச்சு. உலங்கள் காணலி எங்கே போயிட்டாங்க. பல நாட்கள் இந்த செய்தி பரபரப்பாக ஆங்காங்க அவங்கவுங்க விசாரிக்கிறாங்க, கொள்றாங்க, தேடுறாங்க. சாபிகள் போறாங்க, எங்கேயாவது அவங்க நிற்பாங்களா, எங்கேயுமே அவங்க கண்ணில் படலை. திடீர்னு ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு வந்தாங்க. யா ரசூலல்லாஹ்,
இந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் மலை பாகங்கள் இருக்குது, மலை அடிவாரம். அந்த மலை அடிவாரத்தில் உங்களுடைய உம்மத்தில் ஒருத்தர் நின்று அழுதுட்டு இருக்கிறாரு, அவர் யாருன்னு நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு ஆள் அனுப்புங்கண்ணா. அல்லாஹ் யார் அனுப்புகிறான்? ஜிப்ரீல. பைன மக்கத்தி வல் மதீனா ரஜுலுன் மின் உம்மத்தி. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள மலை அடிவாரத்தில் உங்கள் உம்மத்தில் ஒருவர் கண்ணீர் வெடித்துக் கொண்டு நடமாடிக்கொண்டிருக்கிறார், நீங்கள் யாரையாவது அனுப்பி அவர் யாருன்னு கொஞ்சம் விசாரிங்க என்று ஜிப்ரீல் சொல்ல, ஹதரத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிடிக்கிறார்கள் சல்மானுல் ஃபாரிஸி அவர்களை. உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் போங்கப்பா, அங்கே யார் நிற்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, அநேகமாக சாலபா நிற்பார் என்கிறார். சாலபா போங்கன்னாங்க. 2 பேர் வர்றாங்க, அங்கங்கே தேடுறாங்க. அந்த மலை அடிவாரத்தில் ஒருத்தரும் இல்லை, ஒரு இடையை மட்டும் ஆடு மேய்ச்சிட்டு வந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, இங்கே யாராவது நடமாட்டம் இருக்குதான்ட்டு. இங்கே யாரும் இல்லை ஏன்னாங்க. இல்லைப்பா, நபித்தோழர் சாலபா பார்த்துருக்கியா? அப்படிலாம் நான் ஒருத்தரையும் பார்க்கல. ஆனால் இங்கே ராத்திரி நேரத்தில் இருட்ட பின்னால் ஒருத்தர் நடமாடுவார். அந்த நேரத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் நாங்கள் ஆடை மேய்ச்சிட்டு போயிடுவோம். இருட்டில் அவர் இறங்கி வருவார் மலையிலிருந்து. அவர் யாருன்னா எங்களை பொறுத்தவரையில் ஹாரிப் மின் ஜஹன்னம், நரகத்துக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். நரகத்துக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த மலையிலிருந்து அந்த மலை வரையிலும், அந்த மலையிலிருந்து இந்த மலை வரையிலும் ஓடுவார். அவர் சத்தமிடுவார், இந்த பாவிக்கு மன்னிப்புண்டா, இந்த பாவிக்கு மன்னிப்புண்டா. அந்த சத்தம் எங்கள் காதுகளை துளைக்கும். ஒவ்வொரு நாளும் இருட்டில் இது நடக்கும். நாங்கள் இறங்கி வந்து விடுவோம். பல முறை நாங்கள் கூடி பேசியிருக்கிறோம். அவர் எங்கள் கையில் அகப்பட மாட்டார். அந்த சத்தமும் அழுகையும் கேட்கும் என்றார்கள். மாலை வரையிலும் காத்திருக்கிறார்கள். அதற்கு சையதுனா சல்மானுல் ஃபாரிஸி, அதற்கு உமரை ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாலை நேரம் சாலமத் பின் அப்துர் ரஹ்மான் அங்கே இறங்கி வருகிறார், சத்தமிடுகிறார், யா மாமா ஜஹன்னம், இந்த பாவி ஒதுங்கும் நரகமே, இந்த பாவி ஒதுங்கும் நரகமே, நான் எவ்வளவு பெரிய பாவி என்று அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இருட்டு, அவர் ஓடிட்டா பிடிக்க முடியாது. அதனால நான் இப்படி வர, நீங்க இப்படி வாங்க, எப்படியாவது அப்படி ஒரு மாதிரி புத்தியும் ஆள நபியுடைய கட்டளை தூக்கிட்டு வர சொல்லிட்டாங்க. 2 பேரும் முடிவெடுக்கிறார்கள். சல்மானுல் ஃபாரிஸி, அதற்கு உமரை ஃபாரூக் அப்படி வேகமா வந்தாங்க. அவர் இறங்கி சத்தம் போட்டு அப்படி சுத்திட்டாங்க. சுத்தி அவரை பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்ச உடனே அவருக்கு ஒன்றும் ஓடல. 2 பேரும் பெரிய சஹாபி. உமரை ஃபாரூக்கை பார்த்தார், சல்மானுல் ஃபாரிஸியை பார்க்கிறார். நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டார். கேட்டபோது நபி அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார்கள். ஆலிம ரசூலுல்லாஹி மா பி ஸுனூப், அப்படியானால் நான் செய்த பாவம் நபிக்கு தெரிஞ்சு போச்சான்னு கேட்டார். இந்த பாவியை பற்றி நபி விளங்கி விட்டார்களா? இந்த பாவியின் பாவம் தெரிந்து விட்டதா? ஆமா, நபி தான் உங்களை கூட்டு வர சொன்னாங்க. வரமாட்டேன். உமரவர்களே, சல்மானுல் ஃபாரிஸி அவர்களே, எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்வதாக இருந்தால் என்னை இங்கே விட்டு விடுங்கள். தயவு செய்து, மிக மோசமான பாவி நான், அன்னலாரின் திருமுகத்தை பார்க்கும் தகுதி. சாபாக்கள் எங்க உயர்ந்துட்டாங்கன்னா, நீங்க முடிவு பண்ணணும் எப்படிப்பட்ட காலத்தில் அவங்க உயர்ந்து வர்றாங்க. ஒரு பெண்ணை பார்த்துட்டாங்கிறதுக்காக நபியினுடைய வேலையா போகும்போது இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சே, அந்த அம்மா குளிக்கும் போது பார்த்துட்டோமேங்கிறதுக்காக எனக்கு மன்னிப்பு இல்லை, நான் நபியினுடைய முகத்தை பார்க்கறதுக்கு தகுதி இல்லாதவன் என்று தன்னை எப்படியும் விலக்கி கொள்ள பார்க்கிறார். 2 பேரும் சொன்னாங்க, தயவு செய்து நீங்க நபிட்ட வந்துடும். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை கூப்பிட்டு விட்டுட்டாங்க. கையை பிடிச்சி பிறந்துட்டாங்க. நபியினுடைய தர்பார் தொழுகை நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரம் ஆச்சு. பெருமானா தொழுகை முடிச்சுட்டு கேட்கிறாங்க, எங்கே வந்து விட்டார்? அதற்கு உமர் சொன்னாங்க, இதோ இருக்கிறார். ஆளுக்குள்ள நீங்க வரலாற்றுக்குள்ள போய் பார்த்தா 40 நாள் காட்டில் நடமாடி இருக்கிறார். 40 நாள் அவருக்குள்ளால் இருந்த அச்சம், சிறிய தள்ளி விட்டோம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு சின்ன பாவம் மழை போல தெரியும், ஒரு முனாஃபிக்குக்கு பெரிய பாவம் கொசு மாதிரி தெரியும். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? ஒரு மூமினுக்கு சிறிய பாவம் மழை போல் தெரியும், ஒரு முனாஃபிக்குக்கு பெரிய பாவமும் கொசு போல் தெரியும். நாம் எங்கே இருக்கிறோம்? துடித்தார், நான் பாவி அல்லவா,
எங்கே கொண்டு போகிறீர்கள் என்னை? சர்க்காரை ஆலமின் தர்பார் கொண்டு நிறுத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மன்னிக்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான், உங்க மேல தப்பு இல்லை என்று ஆறுதல் சொல்றாங்க. இல்ல நாயகமே, நான் எந்த வகையிலும் தகுதியானவன் இல்லை, உங்கள் முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருந்தல்லவா கேவலப்பட்டு போனேன் என்று. அவர் எனக்கு கேவலம் உங்களுடைய பரக்கத், உங்கள் குடும்பத்தில் இருந்து எப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போயிருக்க வேண்டும், இந்த கண் எனக்கு துரோகம் செய்து விட்டது என்று துடித்தார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை குறித்து ஜிப்ரீலே வந்து அழைக்க சொல்லியிருக்கிறார். ஜிப்ரீலே உங்களை கூப்பிட்டு வர சொல்லிட்டாங்க. அவர் ஆறுதல் பெறல. நபி வீட்டுக்கு போங்க, பிறகு வாங்க அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு போனார். உடல்நல குறைவாயிட்டார். அந்த கவலை, ஒரு 7-8 நாள் மஸ்ஜிதுக்கு வர்றது இல்லை, முடியல அவரால். அந்த விலகீனம், கவலை, மீண்டும் மீண்டும் நரகத்தின் அச்சம். அல்லாஹ் என்ன பதில் சொல்ல போகிறோம்? உண்மையான நிலை இருக்குமையானால் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் தங்களை இப்படி உருக்கிக் கொள்வார்கள். உண்மை நிலைங்கிறது இன்னைக்கு நிறைய பேர்த்த வரலையே. உண்மையிலேயே நம்மை நினைத்து நாம் வருத்தப்பட்டால் ஆலம்பூர அழதான் செய்யணும். அவ்வளவு தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. செய்த நன்மையை காட்டிடும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால 8 நாள் ஆகி போச்சு, வரல. ஒரு சஹாபி ஓடி வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஸாலபா வீட்டுல உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னப்பா? வேகமா பெருமானார் தோழர்களோடு வர்றாங்க. வந்தால் அவர் சக்கராத்துல இருக்கிறார். கடைசி கட்டமாகி போச்சு. பெருமானார் அவரை தூக்க சொல்றாங்க. சாபிகள் தூக்கி கொண்டாங்க. தூக்கி கொடுத்த மடியில படுக்க வைக்கிறாங்க. அவருடைய தலையை தன்னுடைய மடியில வைக்கிறாங்க. மடியில வைத்த போது அவர் ஹதீஸ்ல வருது, வரலாற்றுல வருது, அவர் உடனே என்ன செய்தார்? தலையை தூக்கி வச்சார். பெருமானாருடைய மடியிலே வைக்கிறார்கள் நபி பெருமானார். அவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் தலையை தூக்கி கீழே வச்சிட்டார். பெருமானார் கேட்கிறாங்க, என்னப்பா, என்னுடைய மடியில வைப்பதற்கு நான் அல்லவா விரும்புகிறேன். அவர் சொன்னார், நாயகமே, பாக்கியம் நிறைந்த இந்த மடியில் கேவலமான இந்த தலை இருக்கக்கூடாது. பாக்கியம் நிறைந்த இந்த மடியில் கேவலமான இந்த தலை இருக்கக்கூடாது. இது ஒரு பாவியினுடைய தலை இல்லையா என்று சொல்லி கீழே அழைக்கிறார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நான் உனக்காக துஆ செய்கிறேன், நீ எப்போதும் சபூர் செய்கிறாங்க. அவர் இல்ல, எனக்கு மன்னிப்பு இல்லை, நான் ஒரு நரகவாசி, நான் ஒரு பாவி. அதற்கு ஜிப்ரீல் இறங்கினார் என்று வரலாறு சொல்கிறது. ஜிப்ரீல் சொன்னாங்களா, நபி, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னார், இது போன்ற அடியான் ஒருவன் இந்த பூமி நிரம்ப பாவம் செய்த ரப்பை சந்தித்தாலும் பூமி நிரம்ப மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் அவனை சந்திக்க ஆசைப்படுகிறான். இது போன்ற ஒரு அடியான் பாவத்தில் துடித்து போய், பாவத்தில் உருண்டு போய், பாவத்தை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து தன் உயிரையும் கூட வாய்த்துக் கொள்ளும் நிலைக்கு வந்து விட்டாரே. இது போன்ற ஒரு அடியான் பூமி நிரம்ப பாவம் செய்துட்டு வந்தாலும் அல்லாஹ் சொல்றான், இந்த அடியான பூமி நிரம்ப நான் மன்னிப்பை கொண்டு மன்னிக்க காத்திருக்கிறேன் என்கிறான். அந்த சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த சுப செய்தி அவர் காதில் விழுகிறது, அவர் ரூஹு பிடிக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பெருமானார் சொன்னார், அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் இவரை மன்னிப்பானாக, இவர் அந்தஸ்தை உயர்த்துவானாக. எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு போய்விட்டார். அன்பர்களே, இங்கே அவரை காணவில்லை என்ற போது நிம்மதி அவர் வீட்டில் மட்டும் போகவில்லை, சஹாபிகளின் வீடுகளில் நிம்மதி இல்லை. சாடபா எங்கே என்று தேடி அலைகிறார்கள் நபி தோழர்கள். அதற்கு உமரை ஃபாரூக்கும் சல்மானுல் ஃபாரிசியும் 2 பேரும் பேசிக் கொண்டார்கள், எப்படியாவது இவரை ஊருக்கு தூக்கிட்டு வந்துடணும். நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் மொத்த சமூகத்தையும் பாதித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலைகள் இல்லாததால் எங்கோ யாருக்கோ அந்த விதியாக எங்கேயாவது மூமின்களுக்கு சோதனையா நம்ம சேஃப்டியா இருக்கிறோம் நினைக்கிற ஒரு இழிநிலை உண்டாக்கி இருக்கிற. எங்கேயாவது மூமின்களுக்கு சோதனைன்னு வந்தா நம்ம பரவாயில்ல, சேஃப்டியா இருக்கிறோமே. இது ஆரோக்கியம் அல்ல. இது ஒரு மூமினின் சுன்னத்தும் அல்ல, ஒரு மூமினுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையும் அல்ல. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸ் நிரம்ப இருக்கிற செய்தி, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உடலாக வாழுங்கள். எங்க யாருக்கு சங்கடனாலும் நீங்க தோள் கொடுக்கணும். ஒருவர் நல்லா இருக்கிறாரா, அவரை நல்லா ஆக்கி நீங்க கேட்கணும். ஒரு மூமினுக்கு பாவி துஆ செய்யணும், பாவிக்கு நல்ல ஒரு துஆ செய்யணும். 2 துஆவையும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நமக்கு உணர்த்தி காட்டி இருக்கிறார்கள். எனவே எனக்கு இன்னையிலிருந்து நாம ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு வரணும். நமக்கிடையே விரோதங்களை போக்க வேண்டும், நமக்கிடையே எதிர்ப்புகளை நீக்கணும், நமக்கிடையே பொறாமைகளை போக்கணும், நமக்கிடையே பிரிவினைகளை முதல்ல தூரமாக்கணும். எப்போதுமே சாந்தி வாழ்க்கை வரணும், சமாதான வாழ்க்கை வரணும். ஒருத்தரை பார்த்தா ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சேர கடமைன்னு சொன்ன பெருமானார் முதல்ல சலாம் சொல்லுங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கடைசியா அவர் ஜனாசால கலந்துக்கங்க, அவர் ஜனாசா நீ துவா செய்வதற்கு இவருடைய எல்லா பாவத்தையும் நீ மன்னிக்கணும். அல்லாஹும் அப்பூர்ல ஒரு ஆகும் ஹதீஸ கொஞ்சம் நீங்க தெளிவா பார்த்தா விளங்கும். அந்த ஜனாசாவுல கடைசியா அவர் கூப்பிட்டா வீட்டுக்கு போன பெருமானார், அவர் மௌத்தானா அவர் பின்னால போ, அவர் ஜனாசால கலந்து துவா செய்யணும், அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிச்சிரு. ஏன் சொன்னாங்க? பெருமக்கள் எழுதுறாங்க, என் மனசுல நாளைக்கு மறுமையில வந்து அல்லாஹ் இந்த மனுஷனெல்லாம் நான் எனக்கு துரோகம் செய்தான் சொல்ல முடியாது. ஏன் அல்லாஹ் சொல்லுவானா, அன்னைக்குதான் அவர் ஜனாசான்னு அவர் மன்னிக்கிறேன்னு சொல்லி இப்ப என்ன துரோகம்ங்கிறாங்க. அவனை அடக்கிற போது நீ சொல்லிட்ட அல்லாஹ் அவனை மன்னித்து விட நீ கேட்டு இருக்கிறாய், நீ கேட்ட பின்னாலதான் நான் மன்னிச்சிருக்கிறேன், இப்ப அவன் எனக்கு துரோகம் செய்தான்னு சொல்லக்கூடாது. எப்படி வாழ்க்கையை கத்துக் கொடுக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்களுக்கு மத்தியில நிறைய குற்றம் பிடிக்கப்படும் வருது, நிறைய தவறுகள் பிடிக்கப்படும் வருது, அடியானுக்கு இழைத்த குற்றங்களுக்கு பரிகாரம் உண்டு என்று வருகிறது. ஆனால் ஜனாசா தொழுகையை நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொன்னா நம்மால் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. அவர் செய்த தவறுகளை விட்டு நம்மள அல்லாஹ் பரிசுத்தமா அப்ப அந்த மன்னிக்கிற வாழ்க்கையை கேட்டு சொல்றாங்க. எனவே நமக்கிடையே இந்த அன்பு உருவாகட்டும், ஒற்றுமைகள் உருவாகட்டும், இணக்கங்கள் உருவாகட்டும், எல்லோருக்கும் நலவை நாடுகிற வாழ்க்கை இருக்கட்டும். ஒருத்தருடைய துன்பத்தில் தோல் கொடுப்பவர்களாக மாறுவோம். முதல்ல குடும்பத்துல சகோதரர்களுக்கு மத்தியில துன்பம் வந்தா தோல் கொடுப்போம், உறவுகள்ல பிரச்சனை வந்தா தோல் கொடுப்போம், வீட்டுக்குள்ள இருந்து உருவாக்குவோம், சமூக முறையும் பரவட்டும். அந்த வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அன்பும் பரஸ்பரமான ஒரு சூழலும் உருவாகுமையானால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தலைமுறை உலகத்துல திரும்பி பார்க்கப்படுகிற தலைமுறையாக மாறும். நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்கிற ஒரு வாழ்க்கை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இன்னைக்கு கேட்பாரற்ற சமூகமாக இருக்கிறோம், ஆதரவற்ற சமூகம் என்று சொல்லப்படுறோம். இதுக்கெல்லாம் ஒரு மாற்று முடிவோ நம்ம ஒரு பெரிய திட்டமெல்லாம் போட வேண்டியது இல்லை. ஒவ்வொரு மூமினும் மற்ற மூமின் மீது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தமாகிடுவார்களே ஆனால் நமக்கிடையே ஏற்படுகின்ற இந்த இணக்கம் மற்றவர்கள் நம்மை திரும்பி பார்க்க செய்யும் என்று சுப செய்தி சொல்லி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான சகோதரத்துவம் நிறைந்த ஈமான் நிறைந்த வாழ்க்கையை நசீபாக்கி தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு வார்த்தையில் இந்த சமூகத்தை வழிநடத்த ஆசைப்பட்டார்களோ, மூமின்கள் தங்களுக்கிடையே இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார்களோ, அவர்களின் பிரியமும் ஆசையும் நிறைவேற்றி விட்டேன் என்ற ஒரு மன நம்பிக்கையை ஒவ்வொரு மூமினுக்கும் நசீபாக்கி தருவானாக. நபி பிரியத்தை நான் நிறைவேற்றிட்டேன், நான் எல்லாருக்கும் சந்தோஷமா நடக்கிறேன், என்னை கொண்டு எந்த மூமினுக்கும் துன்பம் இல்லை, எந்த மூமினாலும் எனக்கு துன்பம் இல்லை, அவன் நான் சரியா நடந்த எங்கிட்ட அவன் சரியா நடப்பார். அப்போ நபி அவர்களின் ஆசையை கனவை நான் நிறைவேற்றி விட்டேன் என்ற மகிழ்ச்சி தான் உன்னத மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை ஒவ்வொரு மூமினும் பெறுவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருடல்கள் வராமல் பாதுகாப்பானாக. தத்தளிக்கும் இந்த சமூகம் அல்லாஹுவின் பாதுகாப்பு வளையத்துக்குள் அல்லாஹ் வாழச் செய்வானாக. இந்த சமூகத்துக்கு எதிரான அத்தனை சூழ்ச்சிகளையும் அல்லாஹ் தவிடுபடியாக்கி வைப்பானாக. நமக்கிடையே அன்பை, பாசத்தை, இணக்கத்தை, விட்டுக் கொடுக்கிற வாழ்வை அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தாக்கி தொடரச் செய்வானாக. இருக்கிற கசப்புகளை நீக்கி வைப்பானாக. சஹாபிகளுக்கு இடையே இருந்த அந்த நிலை நமக்கிடையேயும் தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாது உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற நமது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. அவர்களுக்கு உரிய காலங்களில் பொருத்தமான ஜோடிகளோடு அல்லாஹ் திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக கணவன் மனைவிக்கிடையே அன்பு வாசங்களோடு, குழந்தை பாக்கியங்களோடு, ஷரியத்தின் உணர்வுகளோடு அல்லாஹ் வாழச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்லிஸினுடைய கடைசி நாள் ஸலவாத் நபிக்கு ஒப்படைக்கிறேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களும் மற்றவங்களுக்கு பொறுப்பு. இந்த வெளிப்பள்ள இருக்கிறவங்க கேட்டுக்கிறோம், இங்க வந்திருக்கிறவங்க மற்றவங்களுக்கு பொறுப்பு. ஸலவாத் எவ்வளவு உங்க மனைவி, மக்கள், பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஸலவாத் ஓத சொல்லணும். இன்னைக்கு இந்த மஜ்லிஸ் வியாழக்கிழமை முடிவாகும், அடுத்த வியாழக்கிழமை. அப்போ நபி அவர்களுக்கு பல கோடி ஸலவாத்துகளை நாம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களின் உன்னதமான அன்பை பெற வேண்டும், அவர்களின் நல்ல துஆவை பெற வேண்டும். அந்த நேரத்துல கேட்கிற துஆவுக்கு பெரிய பவர் இருக்குது, விசேஷம் இருக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டிலையும் லட்சக்கணக்கில் ஸலவாத் ஓத சொல்லுங்க.
உங்க பிள்ளைகளை, உங்கள் மதரசாக்கள் மாணவர்கள் மாணவியர்களை, உங்கள் மனைவி மக்களை, இன்ஷா அல்லாஹ் வயசான பெற்றோர்களை கூட அவங்க சக்திக்கு ஒரு 1000 செலவாத்து ஓத சொல்லுங்க. அப்படி செலவாத்துடையவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் ஆகணும். அதோட பெண்களை பொறுத்தவரையில இடமில்லைன்னு யோசிக்க வேண்டாம். மற்ற சகோதரிகளை நீங்கள் அழைத்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வெளியில இருக்கிற ஆம்பளைங்க உள்ள கொண்டுருவோம். கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க உள்ள கொஞ்சம் நெருக்கிட்டோம்னா உள்ள வந்துருவாங்க. அந்த பக்கம் அடைச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அந்த இடமும் கொடுப்போம் பின்னால. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த பக்கம் பாத்ரூம் எல்லாம் தயாராகிருக்கு. உதவு செய்வதற்கு பாத்ரூம் காரியங்களுக்கு தனியான ஏற்பாடு செய்து இன்னையோட வேலை முடிஞ்சிருக்கு. நாளையும் நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய உணவுக்காக நாளைக்கு பைப்புகள் வைக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய சுய தேவைக்காக எல்லாம் இன்னைக்கு இன்னையோட வேலை முடிஞ்சிருக்கு இன்ஷா அல்லாஹ். அதனால பெண்கள் மற்ற சகோதரிகளையும் அழைத்து வந்து அவர்களுக்கான இடங்களும் இங்கே விரிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்களும் உங்கள் சகோதரர்களை அழைத்து வாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரியான செய்திகள் சமூகத்தில் ஒவ்வொரு மூமின்களின் இருண்ட இதயத்தை வெளிச்சமாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸ்களை புரிந்து கொள்வானாக. இந்த மஜ்லிஸ் நடக்கிறதுக்கு யாரை காரணமாக்கினானோ ஆரன் அப்துல் சாஹிப், அல்லாஹ் அவங்க மன்னரை பிரகாசமாக்குவானாக. இன்னைக்கு அதை வழி நடத்துகிற மஜ்லிஸ் அன்வார் ஜப்பார் சார் இருக்கிறாங்க, மரியாதைக்குரிய அப்துல் சலாம் ஆரன் அப்துல் அமீதோடைய அருமை மகனார் ஹபீப் ரஹ்மான் அவர்கள், இங்கே காசியா ராபா போன்ற உஸ்மான் இருக்கிறார், கேடிஎஸ் அப்துல் அமீத் அண்ணன். இது ஒரு மஜ்லிஸ், இது ஒரு அமைப்பு. மஜ்லிஸ் அன்வார் என்று வாப்ப துவக்கினாங்க. ஒளிமயமான மஜ்லிஸ் என்று கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளை கடந்தும் மஸ்ஜிதுகளை மாற்றிக் கொண்டிருக்கிறோமே தவிர மஜ்லிஸ்களை மாற்றவில்லை. சபை நடந்து கொண்டே இருக்கிற அங்கே ஆரம்ப கொஞ்ச நாள் கடையப்பள்ளியில, இப்போது வாவர் பள்ளியில ரமதானிலும் நடக்கிறது, ரபியுல் அவ்வலிலும் நடக்கிறது. இங்கே அறிவிப்பு விளம்பரங்கள் எல்லாம் இல்லாமல் இவ்வளவு மக்கள் இங்கே நிரம்புகிறீர்கள். இன்னும் நிரம்ப வேண்டும். தாய்மார்கள் நிரம்ப வேண்டும். இது இருதயத்தை மாற்றுகிற வாழ்க்கையாக ஆக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்ன பேசணுங்கிறது நம்ம முடிவு செய்யறது இல்லை. அல்லாட்ட கேட்கறது என்ன இன்னைக்கு பேசணும், இந்த மக்கள் வாழ்க்கையில தேவை, நீ வெளியாக்கு. இதுதான் இங்கே பயான். எனவே அவன் வெளியாக்கியதை நாம் வெளியாக்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்பதை விளங்கி அவன் வெளியாக்குவான். அது இங்கே வெளியாக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதை இன்னொருத்தத்தை காட்டிடக்கூடாது. அதற்கு இன்னைக்கு பேசுனது அவருக்கு தான் வசமா பேசினாரு. அதற்கு இன்னைக்கு நல்ல சாட்டை கொடுத்தாரு. அப்படியா இருக்கு ஆஜியாருக்கு இன்னைக்கு நல்ல சாட்டை, இப்படி இன்னொருத்தர் பேர்ல அதை போட்டுட்டு போகக்கூடாது. எனக்காக பேசப்பட்ட செய்தி என்று ஒவ்வொரு தாய்மார்களும் நினைக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் நினைக்க வேண்டும். நமது வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பாக்கி இருக்கும் நாட்களையும் அவனுக்கு பொருத்தமாக இந்த நேரங்களை ஆக்க தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸ்கள் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இங்கே நடக்க செய்வானாக. அதற்காக உழைக்கிற இந்த மஜ்லிஸில் அன்வார் உங்களை போன்றவர்கள் இன்னும் பேசுகிற எங்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை, நோயற்ற வாழ்வை, குன்றாத சுகத்தை, இஹ்லாஸான தன்மையை ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தருவானாக. இந்த நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும், குறிப்பாக உலமாக்களின் நல்ல துஆவையும் ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் நிறைய எழுதி போடுங்க கேள்விக்கு பதில். யோசிக்க வேண்டாம், யாரோ ஒருத்தருக்கு தான் பரிசு கிடைக்க போகுது அப்படி அல்ல. நம்ம எழுதி போட்டோம்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால உங்க பகுதியில இருந்து சீட்டு போன வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியா வருது. ஆண்கள் பகுதியிலும் எல்லாரும் எழுதி போடலாம். எழுதி போடுறது தப்பு இல்லை. நமக்கு ஒரு ஆர்வம், நாம அந்த விஷயத்தை கவனிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஒருத்தருக்கு பரிசு கிடைக்க போகுது. இப்ப அந்த ஹதீஸ், நான் சொன்ன ஹதீஸ் தான் பாடம். அவர் நல்லா இருக்கட்டும், நீங்க துஆ செய்யணும். அவ்வளவுதான். டெய்லி நான் அவனால வாங்கிட்டு தான் நினைக்கூடாது. அதனால இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எழுதி நாளைக்கு சீட்டு கூட வேணும். வாங்க வாங்க, பெரிய ஆட்கள் வாங்க. எப்பா சார் நேற்றைய கேள்வி, 2 பேர்களோடு நட்பு வைக்க வேண்டும் என்று சொன்ன ஆசிரியர் அபு சுலைமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாணவர் இப்னு அபுல் ஹவாரி, முகமது மசூத் மூலன் அஹமது பிள்ளை தெரு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. எப்பா சார் இருக்கிறதுனால அவர் திரும்ப தெரியும். சார் பாத்தீங்களா, சாரை இந்த பரிசை கொடுப்பாங்க. இல்ல எடுக்கிறதுல ரொம்ப கவலையா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். 2 பேர்களோடு நட்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்று, நமது வாழ்க்கைக்கு துன்யாவில் அவர்களால் பயன் கிடைக்கணும், அல்லது நமது மறுமைக்கு பயன் கிடைக்கணும். அப்படி ஆட்களை தான் நம்ம நட்பு வைக்கணும். அதை சொன்னவர்கள் அபு சுலைமான், கேட்ட மாணவர் அருமை இப்னு அபுல் ஹவாரி ரலியல்லாஹு அன்ஹு. பெண்கள் முதல் விஷயம் தேர்ந்தெடுக்கக்கூடியது. இதை இங்க காசியராக எடுப்பாங்க.
பதில் தப்பான பதில். வேற வாசிக்கல, ஏன்னா பதில் தப்பா இருக்கு. இப்னு அபுல் ஹவாரி. இது ஆயிஷா பசீரா. ஆயிஷா பசீரா தெலுங்கானது தான், பெண்கள் சைடு. அதே ஆள் தான் திரும்ப வராங்க. ஆமா, இந்த பரிசை எங்கள் மரியாதைக்குரிய வாவற்பள்ளியினுடைய அமீர் சாப், ரொம்ப அடக்கத்திற்கும் விவாதத்துக்கும் தகுதியான மரியாதைக்குரிய ஷாவுல் ஹாஜியார் அவர்கள் இந்த பரிசை தங்கள் திருக்கரத்தால் வழங்குவார்கள். ஹாஜியார் நாளைய கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தன்னுடைய மடியில வச்சுட்டு அவர் தலை இறக்குனார, அப்ப ஜிப்ரீல் வந்து என்ன சொன்னார்? அந்த சஹாபி பேர் என்ன? நீண்ட சம்பவம் சொல்லிட்டோம். இந்த சஹாபி பேரை 2-3 தடவை இல்லை 5 தடவைக்கு மேல சொல்லிட்டோம். அந்த சஹாபி பேர் என்ன? தகப்பனாருடைய பேரோட சேர்த்து அவங்க மடியில இருந்து கீழே இறக்கும் போது சக்கராத்தின் கடைசி நேரம் மாணவர்கள் கோமான் ஜிப்ரீல் வந்து நபி இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லி அனுப்பினான் என்று சொன்ன வார்த்தை என்ன? அந்த வார்த்தையும் அந்த சஹாபியின் பேரையும் நாளை பதிவு செய்வார். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு صلى الله على محمد